குட்டீஸ்க்கு பிடிச்ச மாதிரி இஃப்தார் நேரத்தில் இந்த மாதிரி சிக்கன் முர்த்தபா செஞ்சு கொடுங்க. வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். கோதுமை மாவில் தான் இன்றைக்கி செய்ய போகிறேன். நல்லா சாஃப்டாக மாவு பிசைஞ்சு வச்சுக்கோங்க. இப்போ சிக்கனை வந்து சுத்தம் பண்ணிவிட்டு இது கூட இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, மஞ்சத்தூள், கரம் மசாலா தூள், உப்புத்தூள் சேர்த்துட்டு நல்லா பெரட்டி ஒரு அரை மணி நேரத்துக்கு ஊற வச்சுருங்க. காய்கறிக்காக கேரட்டு, குடைமிளகாய், பச்சை பட்டாணி, வெங்காயம், கொத்தமல்லி, புதினா நறுக்கி வச்சுருக்கலாம். வாங்க இப்போ உள்ளே வைக்கிற மசாலா ரெடி பண்ணிடலாம். ஒரு கடாய் அடுப்பில் வச்சு சூடு பண்ணிவிட்டு அதில் வந்து எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதும் ஒரு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க. இஞ்சி பூண்டு வந்து பச்சை வாடை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ நம்ம கலந்து வச்சுருக்கிற சிக்கனை இது கூட சேர்த்துட்டு அடுப்பு வந்து சிம்மிலே வச்சுட்டு கலந்து விடுங்க. சிக்கன் வந்து இதிலே நல்லா வெந்து வரணும். இப்போ சிக்கன் நல்லா வெந்துருச்சு. இப்போ இது கூட பார்த்திங்கன்னா நம்ம எடுத்து வச்சுருக்கிற காய்கறி சேர்த்துடலாம். கேரட் சேர்த்துக்கோங்க, பச்சை பட்டாணி சேர்த்துக்கோங்க, இதிலே வெந்துடும். இது கூட நம்ம வந்து கட் பண்ணி வச்சுருக்கிற கொத்தமல்லி புதினாவையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுறலாம். காரத்துக்காக அரை டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூளும் அரை ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூளும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இந்த மசாலாவோட பச்சை வாடை போட்டோம். நம்ம தண்ணி எதுவுமே சேர்க்க தேவையில்லை. இப்போ சேர்த்துருக்க காய்கறிக்கு மட்டும் உப்பு சேர்த்துக்கோங்க. சிக்கனுக்கு நம்ம ஏற்கனவே உப்பு சேர்த்துட்டோம். இப்போ இப்படியே சிம்மிலே வச்சு மூடி போட்டு நல்லா அந்த காய் சிக்கன்லாம் நல்லா வேகட்டும். இப்போ வெந்துருச்சு பாருங்கள். இப்போ லாஸ்ட்டாக இது கூட நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயத்தை சேர்த்துக்க போகிறோம். வெங்காயத்தையும் முதவே சேர்த்துட்டோம்னா ரொம்ப கிரேவி மாதிரி தொக்கு மாதிரி ஆகிடும். கொஞ்சம் உதிரியாக இருந்தால் நல்லாயிருக்கும் இல்லையா? அதனால தான் இந்த மாதிரி நான் செஞ்சுருக்கேன். அதுவும் இல்லாமல் வெங்காயத்தை சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். இப்போ வெங்காயத்தையும் சேர்த்துருங்க. வெங்காயத்தையும் குடமிளகாய் லாஸ்ட்டாக சேர்த்துட்டு லைட்டாக கலந்து விட்டுக்கோங்க. குடமிளகா ரொம்ப வேகணும்லாம் அவசியம் கிடையாது. நல்லா கலந்து விட்டுக்கிட்டிங்கனாலே போதும். இந்த உப்பு மசாலா பிடிச்சாலே போதும். இப்போ இதை நல்லா சிம்மிலே வச்சுட்டு நல்லா சுருளாக உதிரியாக வர அளவுக்கு நம்ம வேக வச்சு எடுத்துடலாம். இப்போ நம்ம பிசைஞ்சு வச்ச மாவுமே நல்லா ஊறி இருக்குது. இது சின்ன சின்ன உருண்டைகளாக உருட்டி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம செஞ்சு வச்ச இந்த காய்கறி ஸ்டஃபிங்குமே பார்த்திங்கன்னா நல்லா ஆறிடுச்சு. இது கூட ஒரு முட்டையை கலந்து ஊற்றி வச்சுக்கோங்க. நல்லா அந்த ரொட்டிக்குள்ளே ஒட்டி வர்றதுக்காக நான் வந்து முட்டையை அடிச்சிட்டு சேர்த்துருக்கேன். இன்னொரு கிண்ணத்தில் 2 முட்டை சேர்த்துட்டு உப்பு மஞ்சத்தூளும் சேர்த்து நல்லா அடித்து எடுத்து வச்சுக்கோங்க. நம்ம வந்து முர்த்தப்பா மேலே இந்த முட்டை கலவையை நம்ம தேய்ச்சி எடுக்கணும். இப்போ இதை நல்லா அடித்து எடுத்து ஓரமாக வச்சிடலாம். இப்போ மாவு வந்து நல்லா ஊறி இருக்குது. இது நல்லா மெல்லிசாக தேய்ச்சி எடுத்துக்கோங்க. இது மைதா மாவில் செஞ்சிங்கனாலும் இன்னுமே சூப்பராக இருக்கும். நான் ஹெல்த்தியாக இருக்கணுன்றக்காக நான் கோதுமை மாவில் செஞ்சுருக்கேன். உங்களுக்கு எந்த மாவு பிடிச்சிருக்கோ எடுத்துக்கோங்க. இப்போ நல்லா சப்பாத்தியை தேய்ச்சிட்டு இதுக்குள்ளே நம்ம செஞ்சு வச்சுருக்கிற சிக்கன் கலவையை வச்சுட்டு இது போல் ஸ்கொயராக மூடி எடுத்துருங்க. அவ்வளோதான். சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பார்த்திங்களா? இதே மாதிரியே எல்லா மாவையும் தேய்ச்சிட்டு நம்ம உள்ள ஸ்டஃபிங் வச்சு எடுத்துக்கலாம். இப்போ தோசைக்கல்ல சூடானதுக்கப்புறம் இந்த முட்டைப்பாவை வச்சுட்டு இது மேலே 2 ஸ்பூன் அளவுக்கு முட்டை கலவையை சேர்த்துக்கோங்க. நம்ம உள்ளே வச்சுருக்கிற மசாலா எல்லாமே நல்லா வெந்திருக்கு. மேல் மாவு தான் வேகணும். மேலே கொஞ்சம் முட்டை கலவை சேர்த்து வேக வைக்கும்போது நல்லா சாஃப்டாக இருக்கும், டேஸ்ட்டாகவுமே இருக்கும். பாருங்கள், சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ இது போலவே எல்லாத்தையும் நம்ம சுட்டு எடுத்துக்கிறலாம். இப்போ முர்த்தப்பா ரெடி ஆகிடுச்சு. நோன்பு வைக்கிற குட்டீஸ்க்கு இது போல் செஞ்சு கொடுங்க. குட்டீஸ் மட்டும் இல்லை, பெரியவங்களுமே விரும்பி சாப்பிடுவாங்க. இது ரொம்ப சாஃப்டாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும். பிடிச்சிருந்தா செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.